ஃபீஃபா உலக கோப்பை சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருது கோல், கொண்டாட்டம், ஆரவாரம். ஆனா இது வெறும் விளையாட்டு மட்டும்தானா? இல்லவே இல்ல. இது பில்லியன் கணக்கான டாலர்கள் புழங்குற ஒரு மிகப்பெரிய பிசினஸ். அந்த பணத்துக்கு பின்னாடி இருக்கிற சில ஷாக்கிங்கான உண்மைகளை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். 350 கோடி. இந்த நம்பர் என்னன்னு தெரியுமா? 2018ல ரஷ்யால நடந்த வேர்ல்ட் கப்ப டிவிலயோ இல்ல ஆன்லைன்லயோ பார்த்தவங்களோட எண்ணிக்கை இது. சுருக்கமா சொல்லணும்னா இந்த உலகத்துல இருக்கிற பாதி ஜனத்தொகை, ஆமா கிட்டத்தட்ட பாதி பேர் ஒரே ஒரு ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட்ட பார்த்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க அதோட ரீச் எந்த அளவுக்கு இருக்கும்னு. அடுத்த நம்பர் 7.5 பில்லியன் டாலர். இது என்னன்னா கத்தார் வேர்ல்ட் கப்பை வச்சு ஃபீஃபா சம்பாதிச்ச பணம். அதாவது 2019 இருந்து 2022 வரைக்கும் வெறும் 4 வருஷத்துல ஃபீஃபாவோட வருமானம் இது. இது ஒரு ரெக்கார்ட் பிரேக் வருமானம். நம்ம இந்தியா ரூபாயில சொல்லணும்னா கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய். ஆடேங்கப்பா. சரி, இவ்ளோ பெரிய வருமானம் வருது, அப்போ ஃபீஃபா ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியா இருக்கும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. இத்தனை 1000 கோடி சம்பாதிக்கிற ஃபீஃபா ஆஃபிஷியலா ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அதாவது ஒரு என்ஜிஓ. ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான், ஒரு என்ஜிஓ. இப்போ ஒரு கேள்வி வருதுல்ல, ஒரு லாப நோக்கற்ற நிறுவனம், ஒரு என்ஜிஓ எப்படி பில்லியன் கணக்குல டாலர் சம்பாதிக்க முடியும்? இந்த கேள்விக்குள்ளதான் ஃபீஃபாவோட மொத்த பிசினஸ் மாடலும் ஒளிஞ்சிருக்கு. அந்த பதில் ஃபீஃபாவோட பவர்ஃபுல்லான வருமான வழிகள்ல தான் இருக்கு. வாங்க அந்த பண இயந்திரம் எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபீஃபாவோட வருமானத்தை இப்படி பிரிச்சு பார்த்தோம்னா நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். அவங்களோட மொத்த வருமானத்துல ஒரு பெரிய பங்கு, அதாவது கிட்டத்தட்ட 75% வெறும் 2 விஷயத்துல இருந்து தான் வருது. ஒன்னு பிராட்காஸ்டிங் ரைட்ஸ், இன்னொன்னு மார்க்கெட்டிங் ரைட்ஸ். பிராட்காஸ்டிங் ரைட்ஸ்னா என்ன? உலகம் முழுக்க இருக்கிற டிவி சேனல்கள் வேர்ல்ட் கப் மேட்சுகளை ஒளிபரப்புறதுக்காக ஃபீஃபாவுக்கு பில்லியன் கணக்குல பணம் கொடுப்பாங்க. இது மட்டுமே கிட்டத்தட்ட பாதி வருமானத்தை தந்துடுது. அடுத்தது மார்க்கெட்டிங் ரைட்ஸ். அடிடாஸ், கோகோ-கோலா, வீசா மாதிரி பெரிய பெரிய குளோபல் பிராண்ட்ஸ் எல்லாம் நாங்க தான் ஆஃபிஷியல் பார்ட்னர்னு சொல்லிக்கிறதுக்காகவே கோடிக்கணக்குல கொட்டுவாங்க. இந்த ரெண்டும் தான் ஃபீஃபாவோட அசைக்க முடியாத வருமான ஆதாரம். சரி, வருமானம் இப்படி வருது, செலவு எப்படி? இங்கதான் கதையில இன்னொரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஃபீஃபா பில்லியன் கணக்குல சம்பாதிச்சாலும் அந்த டோர்னமெண்ட்டை நடத்துறதுக்கான செலவுல அவங்களுக்கு பங்கு கிட்டத்தட்ட 0. ஒரு நிமிஷம் யோசிங்க. ஃபீஃபா செலவு பண்ணலன்னா அப்போ இந்த பிரம்மாண்டமான ஸ்டேடியம்ஸ், புதுசா போடுற ரோடுகள், ஏர்போர்ட்ஸ், அப்புறம் செக்யூரிட்டி, இதுக்கெல்லாம் யாருங்க காசு கொடுக்குறா? பதில் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப ஷாக்கிங்கானது. எந்த நாடு வேர்ல்ட் கப்பை நடத்துதோ அந்த நாடு தான் இந்த எல்லா செலவையும் ஏத்துக்கணும். இந்த வித்தியாசத்தை பாருங்க, உங்களுக்கே புரியும். கத்தார் வேர்ல்டு கப்புக்கு ஃபீஃபாவோட ஒரே பெரிய செலவு பிரைஸ் மணி தான். அது வெறும் 440 மில்லியன் டாலர். ஆனா அதே டோர்னமெண்ட்டுக்காக கத்தார் அரசாங்கம் செலவு செஞ்சதா சொல்லப்படுற தொகை கிட்டத்தட்ட 200 பில்லியன் டாலர். எங்க 440 மில்லியன், எங்க 200 பில்லியன். நம்பவே முடியலல்ல. செலவு மட்டும் இல்ல, வேர்ல்ட் கப்பை நடத்தணும்னு ஆசைப்படுற எந்த நாட்டுக்கும் ஃபிஃபா கடுமையான கண்டிஷன்ஸ் போடும். உதாரணத்துக்கு ஃபிஃபாவுக்கும் அவங்க பார்ட்னர்ஸ்க்கும் முழுசா வரி விலக்கு கொடுக்கணும். வீசா, ஒர்க் பெர்மிட் எல்லாத்துக்கும் கவர்மெண்டே கேரண்டி கொடுக்கணும். மொத்த செக்யூரிட்டி செலவையும் அந்த நாடே பாத்துக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா ஃபிஃபா வருமானத்தை மட்டும் எடுத்துக்கும், செலவை எல்லாத்தையும் ஹோஸ்ட் பண்ற நாடு தலையில கட்டிடும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இவ்ளோ ஒரு தரப்பட்சமான ஒரு டீலுக்கு எந்த நாடுதான் ஒத்துக்கும்? இத்தனை செலவு பண்ணி அவங்களுக்கு அப்படி என்னதான் லாபம் கிடைக்குது? உண்மையில இது ஒரு பெரிய சூதாட்டம் மாதிரி. ஜெயிச்சா உலக அளவுல பெரிய பேரும் புகழும் கிடைக்கும். ஆனா தோத்துட்டா அந்த நாடு பெரிய கடனுக்குள்ள போயிடும். இது ஒரு ஹை ரிஸ்க் கேம். இந்த சூதாட்டத்துல ஏன் நாடுகள் இறங்குதுன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. ஒரு பக்கம் அவங்க நாட்டுக்கு ஒரு சாஃப்ட் பவர் கிடைக்கும். அதாவது உலக அரங்கில் மதிப்பு கூடும், டூரிசம் அதிகமாகும், பொருளாதாரம் வளரும், புதுசா ரோட், ஏர்போர்ட்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாகும். இதெல்லாம் பிளஸ். இன்னொரு பக்கம் மைனஸும் இருக்கு. போட்டி முடிஞ்சதும் அந்த ஸ்டேடியம்ஸ்லாம் வெள்ளை யானை மாதிரி ஆயிடும். அதாவது தேவையில்லாத சுமையா மாறிடும். நாடு பெரிய கடனாடியாகும் அபாயமும் இருக்கு. இந்த ஆபத்து நிஜமாவே நடந்துச்சு. எங்க? 2014 பிரேசில் வேர்ல்ட் கப்ல 550 மில்லியன் டாலர் செலவுல கட்டின ஒரு ஸ்டேடியம் போட்டி முடிஞ்சதும் ஒரு பஸ் பார்க்கிங் லாட்டா மாறிடுச்சு. இன்னொரு ஸ்டேடியமோட லாக்கர் ரூம்ஸ் வீடு இல்லாதவங்களுக்கு தங்குற இடமா மாறிடுச்சு. இதுல ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, இந்த ஸ்டேடியத்துக்காக செலவு செஞ்ச பணம் கிட்டத்தட்ட 5 கோடி ஏழை மக்களுக்கு உதவுற ஒரு சோஷியல் வெல்ஃபேர் திட்டத்தோட மொத்த பட்ஜெட்டுக்கு சமம். அப்போ
வேர்ல்ட் கப்ப நடத்துறது கடைசியில ஒரு நாட்டுக்கு நல்லதா கெட்டதா, ஒரு நன்மையா இல்ல ஒரு பெரிய சுமையா? இந்த இறுதி கணக்கீட்ட நம்ம கத்தார் வேர்ல்ட் கப்ப ஒரு கேஸ் ஸ்டடியா வச்சு பார்க்கலாம். கத்தாரை பொறுத்த வரைக்கும் செலவு பண்ண பணம் ஒரு பக்கம்னா அவங்க கொடுத்த விலை இன்னொரு பக்கம் இருக்கு. அதாவது அவங்க சந்திச்ச சர்ச்சைகள். வேர்ல்டு கப்பை நடத்துற உரிமையை வாங்க லஞ்சம் கொடுத்ததா குற்றச்சாட்டு. ஸ்டேடியம் கட்டின ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு தொழிலாளர்கள் இறந்து போனதா ரிப்போர்ட்ஸ். LGBTQ+ உரிமைகள் சம்பந்தமான மனித உரிமை மீறல்னு பல சர்ச்சைகள் கத்தாரை சுத்தி வந்துச்சு. இது சம்பந்தமா ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் ஒரு சர்வே நடத்தினாங்க. அதுல 73% மக்கள் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு ஃபீஃபா தான் நஷ்டஈடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதிலிருந்தே பொதுமக்களோட மனநிலை என்னன்னு நம்மால புரிஞ்சுக்க முடியுது. ஆக வேர்ல்ட் கப் ஹோஸ்ட் பண்றதுங்கிறது ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான கணக்கு. ஒரு பக்கம் பொருளாதாரம் வளருங்கிற நம்பிக்கை, இன்னொரு பக்கம் தாங்க முடியாத கடன், சமூக பிரச்சனைகள், உலக அளவுல கெட்ட பேர்னு நிறைய ரிஸ்க் இருக்கு. அதனால இது ஒர்த்தா அப்படிங்கிற கேள்விக்கே ஒரு சிம்பிளான பதில் கிடையாது. அப்போ கடைசியா ஒரு நாட்டுக்கு வேர்ல்ட் கப்பை நடத்துறதுங்கிறது ஒரு கோல்டன் கோலா, இல்ல தங்களுக்கு தாங்களே போட்டுக்கிட்ட ஒரு ஓன் கோலா? இந்த கேள்விக்கான பதில நான் உங்ககிட்டயே விட்டுடுறேன். நீங்களே யோசிச்சு பாருங்க.